ஹாய் எல்லோரும் எப்படி இருக்கிறீங்க? இந்த வீடியோவில் என்ன பார்க்க போனால் எம்ப்ராய்டரி ஸ்டிச்சிங் ஒரு 4 ஸ்டிச்சு தான் பார்க்க போகிறோம். ஏற்கனவே ஒரு 5 ஸ்டிச்சு போட்டிருக்கேன். பார்க்காதவங்க அந்த எம்ப்ராய்டிங் தையல் 5 ஸ்டிச்சை வந்து பார்த்துட்டு வந்துடுங்க. வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இப்போ வந்துட்டு ஏற்கனவே வந்து ரன்னிங்கு, செயின், ஸ்ட்ரீம், அதுக்கப்புறம் பேக் செயின், அடுத்து லெசிடேசி. இப்போ வந்து ஸ்டார்ட் பண்ணுறது வந்து லெசிடேசி, ஃப்ரெஞ்ச் நாட்டு இதெல்லாம் போட்டாச்சு. நம்ம ஸ்டார்ட் பண்ணுறது வந்து லெசிடேசிலேருந்து தான் ஸ்டார்ட் பண்ண போகிறோம். ஏற்கனவே 5 போட்டு முடிச்சாச்சு. அதுக்கப்புறம் லெசிடேசிக்கு அப்புறம் வந்து எல்லாமே 2 லைனாக தான் வரும். அதனால் நீங்கள் ஸ்கேலால் கோடு போட்டுட்டு கண்டினியூ பண்ணிங்கன்னா உங்களுக்கு ஸ்டிச்சு வந்து நல்லா நீட்டாக இருக்கும். மேலே இருக்கிறது 1, கீழே இருக்கிறது 2, இந்த மாதிரி மார்க் பண்ணி வச்சுக்கோங்க. அப்போ தான் கொஞ்சம் புரியும். இப்போ செயின் மாதிரி தான் இதுவும் போடுறது. கீழேருந்து அடியிலேருந்து எடுத்துக்கணும் நூலை. அடுத்து நூலை எடுத்ததுலேருந்து ஒரு புள்ளி பின்பக்கமாக குத்தி மேலே அதாவது செயின் ஸ்டிச்சுக்கு எப்படி போடுவோமோ அதே மாதிரி தான். ஆனால் ஒரு செயின் மட்டும்தான் இதில் போடுவோம். நம்ம செயின் போட்டோன்னே அதுக்கப்புறம் செயினுக்கு வெளிப்பக்கமாக குத்தி அதை ஒட்டியே செயினை ஒட்டியே வெளிப்பக்கமாக குத்தி வெளியில் வந்துடணும். அதுக்கப்புறம் ஒரு 1/2 இன்ச்சு கேப் விட்டுட்டு மறுபடியும் அந்த செயினுக்கு முன்பக்கமாக குத்தி மேலே 1வது கோட்டுக்கு நேரம் 2வது கோட்டிலேருந்து நம்ம 1வது கோட்டுக்கு போகணும். செயினை வந்து போடுறப்ப ரொம்ப பிடிச்சி நல்லா டைட்டாக இழுத்துறாதீங்க, அந்த வளைவு கிடைக்காது. அதுக்கப்புறம் செயினுக்கு வெளிப்பக்கமாக குத்தி நீங்கள் வந்துட்டு வெளியில் வந்துட்டு 1/2 இன்ச்சாக இது வந்து எந்த இடத்துக்குனா ஒரு பூ வரைகிறோம் அப்படின்னா அந்த 4 பக்கமும் இந்த மாதிரி செயின் 4 பக்கமாக போடலாம், 6 பூவாக போடலாம். இது மாதிரி ஒரு லைன் போட்டுட்டு நல்லா கற்றுக்கணும், நல்லா தெரிஞ்சுக்கணும்னு நினைக்கிறவங்க வந்து என்னோடய ஸ்டூடெண்ட்டாக இருந்திருந்தீங்கன்னா அந்த வீடியோ பார்த்துட்டு இருந்தீங்கன்னா இந்த ஸ்டிச்சை யூஸ் பண்ணி ஒரு டிசைன்ஸ் பண்ணணும். அப்போ தான் வந்து இந்த ஸ்டிச்சு வந்து எப்படி நமக்கு ஒரு டிசைன்ஸ்லாம் நல்லா பண்ண தெரியணும். அது வந்து உங்களுக்கு நீங்கள் பண்ணி பார்த்தா தான் அது ஏதாவது ஒரு சுடிதாருக்கோ இதுக்கோ ஒன்று போட்டு கொடுக்குறீங்கன்னா அது உங்களால் பண்ண முடியும். இந்த வீடியோஸில் ஏதாவது டவுட் இருந்தால் கமெண்ட் பண்ணுங்கள். மறக்காமல் நம்ம சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க, லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். அடுத்து வந்து நம்ம வந்து பட்டன் கோல்ஸ் தான் பார்க்குறோம். இதுக்கும் 2 லைன் கோடு போட்டுக்கணும். அடியிலேருந்து எடுக்கணும் நூலை. அடியிலேருந்து ஃபஸ்ட்டு கோடு, செகண்ட் கோடுலேருந்தே ஸ்டார்ட் பண்ணுறேன். செகண்ட் கோடுலேருந்து ஃபஸ்ட்டு கோடுக்கு போயிட்டு செகண்ட் கோடில் நூல் வரும். அந்த நூலுக்கு அடியில் தான் வரணும். நம்ம மறுபடியும் நல்லா கவனித்து பார்த்தீங்கன்னா தெரியும். செகண்ட் கோடுலேருந்து ஃபஸ்ட்டு கோடுக்கு போவேன். செகண்ட் கோடுலேருந்து ஃபஸ்ட்டு கோடுக்குள்ளே நம்ம ஊசியை கோர்க்கணும். கோர்த்துட்டு மேலே நம்ம சுற்றி கொண்டு வரனாலும் சுற்றி கொண்டு வரலாம். அதாவது நூலுக்கு மேலே சுற்றி இழுத்தோம்னாலும் அந்த மாதிரி விழுந்துடும். அது உங்களுக்கு புரியலைன்னா மறுபடியும் புரியலைன்னா ஊசிக்கு சுற்றணுன்னா நூலை சுற்றி கொண்டு வரலாம். 2 மெத்தடில் சுற்றி கொண்டு வரலாம். இல்லைன்னா கீழே கூடிய நம்ம ஊசியை கொண்டு வந்து கொடுக்கலாம். செகண்ட் கோடுலேருந்து ஃபஸ்ட்டு கோடுக்கு போயிட்டு ஊசிக்கு மேலே இருக்கிறது, அப்படி இல்லாட்டா நூலுக்கு மேலே இருக்கிறத கொண்டு வரலாம். அப்படி இல்லையா அப்படியே ஊசியை கீழே கொண்டு வந்து அடியில் வரணும். நம்ம நூலுக்கு அடியில் வரணும். சுருக்கம் இல்லாமல் நல்ல பொறுமையாக இதுக்கு தனி ஃப்ரேம் இருக்குது. ஃப்ரேம் வாங்கி பண்ண முடிஞ்சால் தனி ஃப்ரேமில் பண்ணிங்கன்னா இன்னும் நீட் ஃபினிஷிங் கிடைக்கும். எந்த சுருக்கமும் இருக்கக்கூடாது. கொஞ்சம் பொறுமையாக தான் பண்ணணும். பட்டன் கோல் ஸ்டிச்சு இது தமிழில் வந்து சீப்பு தையல்னு சொல்லுவாங்க. இது வந்து இந்த சக்கரம் இந்த மாதிரி இதுக்கெல்லாம் வந்து நம்ம இதை யூஸ் பண்ணலாம். இது ஆரியிலே இந்த ஸ்டிச்சு வரும். அதில் வந்து வேறு நீடில், ஆனால் ஸ்டிச்சு கொஞ்சம் மாறும், டிசைன்ஸ் கொஞ்சம் மாறும். இந்த ஷேப்பில் கிடைக்காது ஆரி ஒர்க்கில். இதை அப்படியே கண்டினியூவாக ஒரு லைன் போட்டுட்டு அதுக்கப்புறம் நம்ம டிசைன்ஸில் ஏதாவது ஒரு டிசைன்ஸ் கண்டிப்பாக பண்ணணும். என்னோடய ஸ்டூடெண்ட்டாக இருந்தீங்கன்னா இந்த ஸ்டிச்சை யூஸ் பண்ணி ஏதாவது உங்களுக்கு தெரிஞ்ச டிசைன்ஸ் வந்து கண்டிப்பாக போடணும். ஏன்னா ப்ராஜெக்ட் ஒர்க்குக்கு இதெல்லாம் வந்து ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்னு. உங்களுக்கு டெஸ்ட்டுக்கும் வரும் எம்ப்ராய்டிங் ஸ்டிச்சு எத்தனை பண்ணியிருக்கீங்கன்னு. அதுக்கப்புறம் வந்து கிராஸ் ஸ்டிச்சு, கிராஸாக நம்ம பெருக்கல் ஷேப்பில் வந்து அதுக்கப்புறம் வர்றது ஃபுல்லாமே 2 லைன் போட்டு தான் வரும். அதனால் கிராஸில் நீங்கள் வந்து பெருக்கல் ஷேப்புக்கு ஏற்ற மாதிரி போட்டுட்டு கண்டினியூவாக அதுலேருந்து பெருக்கல் எடுக்கணும். இந்த கிராஸ்லேருந்து இந்த கிராஸ்க்கும், இந்த கிராஸ்லேருந்து இந்த கிராஸ்க்கும். இதுலேயும் ஒரு டிசைன்ஸ் பண்ணணும். கண்டினியூஸாக ஃபுல்லாமே நீங்கள் ஒரு லைன் ஃபுல்லாக போட்டுறணும். ஏன்னா இது வந்து ஃபஸ்ட்டு எடுத்தோன்னே ஃபஸ்ட்டு பேஜில் ஒட்டிட்டு இதோட கண்டினியூஸாக இந்த ஸ்டிச்சை யூஸ் பண்ணி என்ன டிசைன்ஸ் பண்ணிங்களோ அது நெக்ஸ்ட் பேஜில் வந்து ஒட்டுற மாதிரி இருக்கும். ப்ராஜெக்ட் ஒர்க்குன்றது இப்படி தான் வரும்.
இப்போ நம்ம இதெல்லாம் வந்து சுடிதாரில் நீங்கள் பார்த்தீங்கன்னா கான்ட்ராஸ்ட் கலராக வந்து இப்போ சுடிதார் ஒரு கலர் இருக்கும், அதுக்குள்ள வந்து ஃபேண்ட் ஒரு கலராக இருக்கும். ஃபேண்ட்டு கலரில் வந்து சுடிதாருக்கு வந்து கரெக்டாக சென்டரில் ஒரு 2 லைன் கொடுக்குற மாதிரி வரும். அப்படி டிசைன்ஸ் நம்மளே இது பண்ணிக்கலாம். அதுக்கப்புறம் பார்க்குறது பார்த்திங்கன்னா ஃபில்லிங் ஸ்டார்டிங் ஸ்டிச்சுன்னு சொல்லுவாங்க. இது வந்து ஆரியில் வந்து ஃபில் பண்ணுறதுன்னு சொல்லுவாங்க. ஸ்டார்டிங் ஸ்டிச் இதுக்கு பேர். அதாவது ஃபில் பண்ணணும் அந்த 2 லைனை வந்து நம்ம ஃபில் பண்ணணும். இதில் வந்து வேறு கலர் வெரைட்டிஸ் வந்து நம்ம போட்டுக்கலாம். ஃபில் பண்ணணும் லாஸ்ட் வரைக்கும். இதில் ஏதாவது ஒரு டிசைன்ஸ் போட்டு இந்த மாதிரி வேறு கலர் இது பண்ணிவிட்டு, இப்போ நீங்கள் இதிலே பார்த்தீங்கன்னா நான் வேறு கலர்ஸ் 2 கலர்ஸ் யூஸ் பண்ணியிருப்பேன். ஏன்னா இந்த ஒயிட் கலர் கிளாத்துக்கு வந்துட்டு 2 கலர் உங்களுக்கு நல்லா தெரியும் கிளாரிட்டி. நீங்கள் இன்னும் 2 கலர் இல்லாமல் 3 கலர் நிறையா கலர் யூஸ் பண்ணிக்கலாம். இந்த வீடியோவில் ஏதாச்சும் டவுட் இருந்தால் கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. அப்போ தான் நான் போடுற வீடியோஸ் வந்து உங்களுக்கு கண்டினியூஸாக வரும். உங்களுக்கு நெக்ஸ்ட்டு ஏதாவது வீடியோஸ் வேணும்னா கமெண்ட் பண்ணுங்கள், நான் அந்த வீடியோஸ் ட்ரை பண்ணுறேன். எம்ப்ராய்டிங்கை பொறுத்தளவு ஒரு 10 ஸ்டிச்சு வந்து என்னோடய ஸ்டூடெண்ட் வந்து ப்ராஜெக்ட் ஒர்க்கு கண்டிப்பாக பண்ணணும். இதில் வந்து ஒரு ஸ்டிச் பண்ணுறதுக்கு வந்து துணி கரெக்டாக இருக்குது. அதனால் வேறு துணியில் வந்து ஸ்ப்ளிட்டுன்னு சொல்லிட்டு ஒரு ஸ்டிச் இருக்குது. அந்த ஸ்ப்ளிட் ஸ்டிச்சு வந்து நான் எப்படி பண்ணுறதுன்னு நெக்ஸ்ட்டு வீடியோவில் போடுறேன். இப்போ நான் ப்ரௌன் கலர் நூல் வந்து போட்டிருக்கேன். அதுக்கப்புறம் மறுபடியும் அந்த ஊதா கலர் நூலை வந்து மறுபடியும் போடுறேன். கண்டினியூஸாக இதுக்கப்புறம் ஃபில் பண்ணணும். ஃபுல்லாக லாஸ்ட் வரைக்கும் ஒரு லைன் ஃபுல்லாக நீங்கள் பண்ணணும். இருக்கிறதுல இது தான் கொஞ்சம் டைம் எடுக்கிற மாதிரி இருக்கும். ஆனால் கண்டிப்பாக நீங்கள் இதை பண்ணி தான் ஆகணும் ஸ்டூடெண்ட்டாக இருக்கிற பட்சத்தில். புதுசாக கற்றுக்கிறவங்க இந்த மாதிரி இதை பார்த்துட்டு ஸ்லோ பண்ணி வச்சு கூட வாய்ஸ் கம்மி பண்ணி வச்சுட்டு எப்படி பண்ணுறேன்னு கொஞ்சம் வெயிட் பண்ணி பார்த்து அது பண்ணுங்கள். சுருக்கம் இருக்கக்கூடாது. நான் ஒரு ஸ்டிச்சு போடுறதுக்கும் இழுத்து விட்டுட்டு இதை பண்ணுறேன். ஏன்னா சுருக்கம் இருந்துச்சுன்னா அதை நீட்னஸ் கொடுக்காது. நம்ம சேனலில் வந்து ப்ளவுஸ் கட்டிங்கு, ஆரி ஒர்க், எம்ப்ராய்டிங்கு, டிசைன்ஸ் எல்லாமே நம்ம சேனலில் போட்டிருக்கோம். பார்க்காதவங்க மறக்காமல் அந்த சேனல் உள்ளே போய் பார்த்தீங்கன்னா எல்லா வீடியோஸும் இருக்கும். கிராஸ் கட்டிங், நேர் கட்டிங்கு, லைனிங் துணி எப்படி தைக்கிறது, சாதா ப்ளவுஸ் எப்படி தைக்கிறது அப்படின்னு சொல்லிட்டு எல்லாமே போட்டிருக்கேன். பார்க்காதவங்க அந்த வீடியோ போய் பாருங்கள். ஸ்ப்ளிட்டு அதுக்கப்புறம் லாஸ்ட்டாக ஒரு ஸ்டிச்சு பண்ணணும். நீங்கள் ஸ்டூடெண்ட்டாக இருக்கிற பட்சத்தில் 9 ஸ்டிச்சு வந்து இதில் வந்திருக்கு. 10வது ஸ்டிச் வந்து ஸ்ப்ளிட்டு நீங்கள் பண்ணணும். நான் நெக்ஸ்ட் வீடியோவில் பண்ணி போடுறேன். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காமல் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. பக்கத்தில் உள்ள பெல் ஐக்கானை கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க. அப்போ தான் நம்ம போடுற வீடியோஸ் வந்து உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனில் வரும். நீங்கள் நெக்ஸ்ட்டு அப்டேட் இதை என்ன